நீங்க திருச்சியில தானே வரீங்க? வேண்டாம் தம்பி, திருச்சிக்கிற பேரை கட்டால ஈரக்குள்ள நடக்குது. வேண்டாம், நீங்க முதல்ல கிளம்புங்க தம்பி, கிளம்புங்க. இந்த பாருங்க, இந்த இந்த கல்யாணம் நடக்காது. ஆமா, அந்த உறவு வெறும் வார்த்தையோடவே இருந்துட்டோம். என்னமாமா சொல்றீங்க? வேண்டாம் தம்பி, மேல பேசி நீங்களும் என்ன பகையாளியா நினைச்சிடாதீங்க. கிளம்புங்க. இந்த பாருங்க, இனிமே நீங்க பரவும் பார்க்க வராதீங்க. ஆமா தம்பி, நீங்க எது கேட்கனாலும் உங்க அம்மாட்ட போய் கேட்டுங்க. என்னங்க ரோடு நோட பார்க்காம பொம்பளை பிள்ளைய ரோடா? அதான் ரோடு கொண்டு வந்துட்டாளடி. ரோடு கொண்டு வந்துட்டால இனிமே சந்திச்சிருக்க வச்சிடுவா இவ. சந்திச்சிருக்க வச்சிடுவா இவ. என்னங்க இவன் கூட்டல வண்டியில ஏறிடுவே நீ. வா, உனக்கு இருக்கு, வா வா. நான் பிள்ளை பத்த நேரமும் சரியில்லை, அதுக வளர்ந்த நேரமும் சரியில்லை. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொளுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் டி. வாங்க சார். வாப்பா. வாங்க சார். இவர் தான் நம்ம வாங்க. கெஸ்ட். உங்க பேர்ல தான் சார் ரூம் போட்டிருக்கு. வாங்க சார். டிரைவர், வண்டியை பின்னாடி பார்க் பண்ணிடு. சரிங்க சார். ஓகே சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க சார், வாங்க. சொல்லுங்க சார். இங்க ரூம்ஸ் ஏதாவது கிடைக்குமா? இல்ல சார், எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்ல சார். இல்ல, நாங்க ரொம்ப தூரம் வர்றோம், ஏதாவது கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். இல்ல சார், ஒரு ரூம் கூட ஃப்ரீயா இல்ல சார், ப்ளீஸ். இல்ல சார், ஃப்ரீயா இல்ல. ஹலோ, சொல்லுங்க சார். பண்ணிடுறேன் சார். என்னங்க பாக்குறீங்க? இல்ல, இடம் தனியா இருக்கு. இங்கேயே பக்கத்துல இருந்தோம்னா எங்க போறாங்க எங்க வராங்க வாட்ச் பண்றது வசதியா இருக்கும். முடிஞ்சா இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரூம் இல்லைன்னு சொல்றாங்களா, என்ன பண்றது? சரி, இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? அதான் ரூம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, பக்கத்துல இருந்தா வசதியா இருக்குல்ல. அதான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, வாங்க வேற இடத்துல பாப்போம். சரி வா. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க பிரதர். இப்பதான் ஒரு கெஸ்ட் ரூமை வெக்கேட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ரூம் மட்டும் ஃப்ரீயா இருக்கு, வாங்க. ஓகே, வாங்க சார். ஹலோ, அவங்க வந்துட்டாங்க சார். சார் வாங்க. இதான் சார் உங்க ரூம். நான் நாளைக்கு வரேன் சார். வர்றோமா? சூப்பரா இருக்குல்ல? வெளியில ரொம்ப அழகா இருக்கு. வா பார்க்கலாம். ஒரு வழியா கொடைக்கானல் வந்துட்டோம். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? லேக்குக்கு மேலே காட்டேஜ். குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல? நான் ரிசப்ஷன்ல போய் ஹீட்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சார் வாங்க சார், ரூம் ரெடியா இருக்கு. போலாம். நீங்க கோகுல் ஒய்ஃப் தானே? என்னங்க, என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாங்க குமார், கோகுலோட ஃப்ரெண்டு.
என்னடி நீயும் முழிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம கோகுலோட ஒய்ஃப்டி, நம்ம கூட கல்யாணத்துக்கு காரைக்குடி போனோம்ல. அவங்களா? ஏங்க எங்கங்க அந்த கோகுல் ராஸ்கல்? எத்தனை தடவை விருந்து கொடுக்க வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு இருந்திருப்பேன். ஒரு தடவை கூட வரல. சரி, இப்ப அவன் எங்கங்க? நான் அவரை பிரிஞ்சிட்டோம். என்னம்மா சொல்ற? நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன். மலர், இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி. கல்யாணம் உடனே டைவர்ஸ், உடனே இன்னொரு கல்யாணம். என்னங்க வாங்க. யார் மலர் இவங்க? கோகுலோட ஃப்ரெண்ட். மலர், நீ எதுக்காக மலர் அழுகுற? அதுக்கு இல்லைங்க, மனசுக்கு பிடிக்காம வாழவும் பிடிக்காம கொஞ்ச நேரம் அவன் கூட மனைவின்ற பேர்ல இருந்ததுக்கு காலம் முழுக்க எனக்கு கிடைக்கிற தண்டனையா இது? தண்டனை கிண்டெல்லாம் எதுக்காக மலர் பேசுற? வலிக்குதுங்க, வலிக்கிறதோட கூசுதுங்க. இங்க பாரு மலர், என்னை பாரு. பேசுவாங்க மலர், இப்படித்தான் பேசுவாங்க. இப்படி பேசலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இப்ப பேசிட்டு போனாங்களே 2 பேரு, இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி இருக்க ஒரு 4 பேர் தான் நம்ம சமூகம், நம்ம ஊரு, நம்ம உறவு. இந்த 4 பேர் பேசுற பேச்சுக்காகவும் அவங்க பாக்குற பார்வைக்காகவும் தான் நம்ம நாட்டுல இருக்க நிறைய பொண்ணுங்க புருஷன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அதை வெளில சொல்லாம அடக்கிட்டு இருக்கு. தனக்காகவும் வாழ்றது கிடையாது, மத்தவங்களுக்காக வாழ முடியறது இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல கடந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மனசுல பட்டத வெளிப்படையா பேச முடியறது இல்ல. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ முடியல. பிடிக்கலன்னா விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை, புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்ல. அந்த தைரியம் யாருக்கும் கிடையாது மலர், நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு கிடையாது. ஆனா அந்த தைரியம் உனக்கு இருக்கு பத்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மலர். யூ ஆர் கிரேட். ஐ அம் லக்கி. சொக்கு சொக்கு, எந்திரியா. என்னம்மா? பாப்பா சாப்பிடலாம். பசி இல்லம்மா. என்னப்பா நீ, நடந்தது நடந்து போச்சு. சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போற? எப்படியோ நடக்க வேண்டியது இப்படி ஆயி போச்சு. சொக்கு, மாப்பிள்ள நம்மள புரிஞ்சுக்கிட்டாருலப்பா, அப்புறம் என்னப்பா? வா சாப்பிடலாம். பாண்டி, மகாவை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். மகா, 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 பெரியப்பா சாப்பிட கூப்பிடுறாரு, வா மகா போலாம். என்ன மகா? எப்படி பாண்டி? ஏன் பாண்டி இப்படி இருக்க? மகா, சாப்பிட வரேன். அந்த சோத்துல கொஞ்சம் விஷத்தை கலந்து உன் கையால குடு, மொத்தமா போய் சேர்ந்துடுறேன். என்ன மகா இப்படி சொல்ற? என்ன சொல்றனா? அந்த ராஸ்கல் பேசின பேச்ச நினைச்சு நான் குண்டி போய் உட்கார்ந்திருக்கேன். வா மகா, வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுற. உனக்கு உயிர் வாழ்றது அவ்வளவு முக்கியமா? மான மரியாதை எதுவும் வேண்டாமா? நானா அவனை அடிச்சிட்டேன் மகா. அடிச்சுட்டா அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் போயிடுமா? சொன்னது தானே. அவ ஏன் என் கூட அந்த ஆளு நினைச்சு பேசினா? ஐயோ, நினைக்கவே கூசுது எனக்கு. அதுவும் அப்படியே வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது. சத்தியமா சொல்றேன் பாண்டி, அந்த நொடியிலேயே செத்துற மாட்டோமான்னு தோணுச்சு. கேவலம், அசிங்கம், அருவருப்பு. இல்ல பாண்டி, இங்க யாருமே நம்மள மனுஷங்களா பாக்கல. எல்லாருக்கும் நம்மள கண்ட இலக்காரம். நான் என் அம்மாவை சத்ததான் சொல்றேன். ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, யாராவது வந்து என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு ஏதாவது வந்து கேட்டாங்களா? கேட்கலையே. போதா குறைக்கு அந்த ஊதுகாமல மாப்பிள்ளைய தானே தாங்கிட்டு திரிறாங்க. அப்ப அவங்களுக்கு மகேஷும் மகேஷ் புருஷனும் தான் முக்கியம். நாம யாரு பாண்டி? வீட்டுல போறவங்களா? யாரும் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அப்ப அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சொல்லு பாண்டி, இந்த வீட்டுல நம்ம அவசியம் சோறு திங்கணுமா? பாண்டி, அவன் கேட்ட அத்தனை வார்த்தைக்கும் நீ அவனை கொன்றிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவனை நீ அடிக்க தானே செஞ்ச.
மாமா என்ன பண்ணாரு? உன்னை அவன்கிட்டயும் இந்த வீட்டு மாப்பிள்ளை கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொன்னாரு. எதுக்கு பாண்டி? அந்த அளவுக்கு நம்ம கேவலமா போயிட்டோமா? எல்லாத்தையும் பேசணும், விசாரணை செய்யணுங்கிற பெரிய மாமா இதுக்கு மட்டும் ஏன் விசாரிக்கல? அப்ப அவருக்கு அவர் மக, அவர் மருமக, இவங்க மட்டும் தானே முக்கியம். நீயும் நானும் தேவையில்ல. பாத்தில்ல, பரமு கட்டிக்க போற அந்த ரமேஷ, அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு பாண்டி. அந்த பையன் பாட்டுக்கு இங்க நடந்தது அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அவங்க அப்பா கிட்டயோ சொன்னா பரம கல்யாணம் நடக்குமா? சும்மாவே அந்த பொம்பளை காமுவும் அந்த பாடுபடுத்துது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ஆடி தீத்துறாது. அப்ப இங்க யாருக்கும் காமு மேலையோ ஓ மேலையோ பரம வாழ்க்கை மேலையோ அக்கறை இல்ல. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அதுங்க வாழ்க்கை தான் முக்கியம். அத்தனை அவமானத்தை தாங்கிக்கிட்டு மாமா எதுக்கு திருச்சி போனாரு? காமு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த நினைப்பு இவங்களுக்கு இல்ல. உனக்கு தெரியாது பாண்டி, காமு மாப்பிள மாமாவை கண்டபடி பேசினாரு. மாமா காமுவுக்காக பொறுத்துக்கிட்டாரு. இப்பயும் பெரிய மாமா எதையுமே பொறுத்துக்காம, அட எதையுமே பொறுத்துக்க வேணாம், என்ன நடந்துச்சுன்னா கேள்வியாவது கேட்கலாம்ல. அப்ப அவருக்கு அவர் குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் தங்கமா வாழணும், காமு பரமு நீ நான் எல்லாம் நாசமா போகணும். இன்னொன்னு சொல்றேன், தப்பா நினைக்காத. என்னதான் வளகாப்பு புது வீடு விசேஷம்னு சேர்ந்தே வரட்டுமே, இங்க நாம வரல. அதே மாதிரி எங்க பேருக்கு ராகினியவோ இல்ல கீதாவையோ ஏன் அனுப்பி வைக்கல? இல்ல பாண்டி, இது சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. மாமா அண்ணன் குடும்பம் நினைக்கிறாரு. ஆனா பெரிய மாமா தம்பி குடும்பம் நினைக்கல. அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல ஒன்னு அவமானப்படுத்தின இந்த வீடு இந்த உறவு எதுவுமே வேண்டாம். பாண்டி எனக்கு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. நீ என்ன கிள்ளிக்கிறையா? முழு ஆம்பளை நீ. எனக்கு எனக்கு இங்க இருக்கு. கிளம்பு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு மகா. நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. கிளம்பு. வாமா போலாம். வாங்க வாங்க. காமு வீட்டுல நல்லபடியா பால்க்க. வாமையில காமு என்ன சொல்லிச்சு? வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? வாங்க போலாம். என்னடா எங்க கிளம்புற நீ? அப்பா எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா. என்னாச்சு மகா அவனுக்கு? எங்க கிளம்புறான்? நாங்க போறோம். என்னடி சொல்ற? மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி இல்ல இருக்கு. இங்க பாரு, பேசாம போயிடு. அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் வாப்பா. என்னடா இருடா, ஏதாவது பிரச்சனையா? பா அசிங்கமா போச்சுப்பா. என்னடா சொல்ற நீ? என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணு கோபி கோபின்னு உசிரியே விட்டுச்சு. கோபி தான் என் புருஷன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா நீ ஆசைப்படுறன்னு கோபி விட்டு கொடுத்து டக்குன்னு விலகிட்டான் பாத்தியா? இதை விட பெரிய விஷயம் என்னடானா, உங்க ரெண்டு பேரையுமே அந்த பொண்ணு அனுசரிச்சு நடக்க பாத்து. என்னடா சொல்ற பாண்டி? அந்த வீணா போனவனுக்காக இந்த வீட்டு மாப்பிள்ளை உன்னை அடிச்சானா? எங்க போனான்? அவனை கூப்பிடு. தெய்வானே என்ன பேசுற நீ? எதுக்குங்க உங்க வீட்டு மருமக ஏன் மகன் அடிக்கணும்? தெய்வானே இங்க என்ன நடந்துச்சு தெரியாம பேசாத. நீ என்ன தெரியனே? பேசாம இரு. சீமையில இல்லாத உன் மருமகனை கூப்பிடு. அந்த வெட்டு பயலுக்காக தான்மா என்ன அவமானப்படுத்துறாங்க. என்னடா பாண்டி, என்ன அவமானம் அது இதுங்கிற? என்னாச்சு உனக்கு? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம்ல, அதான் ஞாபகம் வந்துருச்சு. ஏண்டா நீவே பெரிய ஆம்பளையா? எதுக்கு நீ என் மகனை அடிச்ச? தெய்வானே கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சும்மா இரு மீனாட்சி. உனக்கு கண்ணு தெரியாது. இத சும்மா விட கூடாது. எதுக்கு என் மகனை தட்ட? கேளு கேட்டானே. நீ அக்கால சோத்துக்கு வழி இல்லாம இந்த வீட்டு பிச்சை கஞ்சி தானே குடிச்சீங்க. தெய்வானே ஏன் மாமா உங்களுக்கு இப்ப மட்டும் கோவம் வருது? ஏன் அவளை மறைக்கிறீங்க? என்ன பேசுனப்போ என்ன அடிச்சப்போ பேசாத நீங்க இப்ப எதுக்கு கத்துறீங்க? ஏன் உங்க மருமகனை பேசும்போது ரோசம் வருது, என்ன பேசும்போது மட்டும் பேசினா பேசிட்டு போட்டுமா? அப்பா இவங்களுக்கு இவங்க குடும்பமான தான் முக்கியம். நம்ம எக்கடி கட்டி போனா இவங்களுக்கு கவலை இல்லப்பா. இப்ப உன்னால எதுவும் பேச முடியல. இப்படியே தாண்ட எனக்கு அப்ப இருந்துச்சு. இவங்க அக்கா இருக்கிற ஒரு அரைக்கு என்ன மாப்பிள்ளை என் கண்ணு முன்னாடி மகனை அடிக்கிறீங்க நீங்க? அத உங்க மகன் கிட்ட சொல்லுங்க. இல்ல வாயெல்லாம் புண்ணாயிடும். எடுத்த எடுப்புலயே என் மாமன் மேல கை வைக்கிறாங்க. எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? உங்க மகன் உங்களுக்கு வேணா ரவுடியா இருக்கலாம், என்கிட்ட வேண்டாங்க. அட விளங்காதவனே, ஏன் முன்னாடியே என் மகனை அடிக்க வர? எங்க தொட்டு பாரு. என்ன தெய்வானே இப்படி பேசிட்டு இருக்க? மாமா என்ன அசிங்கமா பேசி அவமானப்படுத்தி என் புருஷனை அடிச்சாங்க மாமா. ஆனா அப்ப கூட என்ன ஏதுன்னு கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்ல. கிளம்புங்க. நம்ம மகனுக்கு நம்ம மருமகளுக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்த வீட்டுல நம்ம எதுக்குங்க இருக்கணும்? கிளம்புங்க. வாங்க போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். வாங்கப்பா வாங்க கிளம்புமா. வாங்க கிளம்பலாம். மயிலே நான் பேசுறது கொஞ்சம் கேளு. வாங்க மாமா மயிலே போங்க. தெய்வானே என்ன தெய்வானே பாண்டி பாண்டி போகாதீங்க.
என்னங்க இது? என்னங்க இது? என்ன என்ன நடக்குதுங்க? இது அவங்களா வந்தாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, கிளம்பி போறாங்க. விடுங்கண்ணே. நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்கல்ல, மயிலன் ஆத்திரக்காரரு, ஏதாவது அறிவில்லாம பேசுவாருன்னு. விடுங்கண்ணே. என்னம்மா உன் பொண்ணு? அது என்னம்மா அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுது? இல்ல இல்ல நான் கேக்குறேன், அவளையும் பாண்டியும் நான் விட்டுருவேன்னு நினைக்குதா? இல்லண்ணே. இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சரி பண்றேன். போங்க போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. நேரமாவது போங்க போங்க. அண்ணி போங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க. போங்க போங்க. ஒண்ணும் இல்ல, அது மயில்கிட்ட நான் நேர போய் பேசினேன்னா எல்லாம் சரியா போயிடும். இவங்க ஏதோ ஆத்திரத்துல கத்துறாங்க. காமு, பெரியப்பா, அப்பா, நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? அம்மாவும் அப்பாவும் இங்க வந்தாங்க. நான் உங்களை பார்க்க கூட இல்லப்பா. அப்பாவையும் அம்மாவையும் இங்க என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு ஒண்ணும் தெரியல. ஆனா என்ன இவங்க வச்சு பேசின பேச்சல அவங்க என்ன பேசிருக்காங்க என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அழகு காமு, எனக்கு இதை விட்ட வேற வழி இல்ல பெரியப்பா. பெரியப்பா, அப்பா கிட்ட சொல்லிடுங்க, இங்க எதுவுமே சரியில்லை. ஏமா அப்படி சொல்ற? இப்ப என் புருஷனே எனக்கு எதிராக திரும்பிட்டாருப்பா. யாரு, மூர்த்தி மாப்பிள்ளையா? அது ஏன் பாடுப்பா, அது நான் பாத்துக்கிறேன். ஆனா பரவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேணாப்பா. ஏமா அப்படி சொல்ற? இப்ப இங்க எனக்காக பேச மாமாவை தவிர வேற யாரும் இல்லப்பா. அவருக்கு பரம பாரதிய சேர்த்து வைக்கணுமா? அவரும் எவ்வளவு தூரம் தான் எங்களுக்காக பேசுவாரு. போதும்பா, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா படாத பாடுபடுவா. அவளுக்கும் நரகம் தான். போதும்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ அழாதம்மா. இந்த பாரு, மயில் கிட்ட நான் பேசுறேன். பேசுறதுக்குள்ள ஒண்ணு இல்ல பெரியப்பா, முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லிடுங்க. பெரியப்பா, மகேஷ் வழக்கு நல்லபடியா நடந்துச்சா? முடிஞ்சு போச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, நான் கிளம்பி வரேன். பெரியப்பா, சொல்ற தப்பா நினைக்காதீங்கப்பா. கொஞ்ச நாள் என்ன பாக்க இங்க பாருங்க, வந்துடாதீங்க. என்னடா இப்படி சொல்ற? அத்தை கொடு கொடு அழுகுறாங்க. உங்களை ஒரு பாட்டு சொன்னா என்னால தாங்க முடியாது பெரியப்பா. கம். சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற குழந்தைங்களை இப்படி கல்யாணம் பண்ணி எதுக்குடா இப்படி சித்திரவதைப்படுத்துறோம்? ஆண்டவா, இல்ல சரி பண்ணுவோம்.